பக்தர்களே, ஒரு நிமிஷம் கவனமாக கேளுங்க. இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறோம். நாங்கள் இதை யாரையும் பயமுறுத்த சொல்லலை. கருட புராணம் மாதிரி பழமையான நூல்கள், ஆன்மீக அனுபவங்கள், மேலும் சில ஆராய்ச்சிகளில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை தான் இங்கே நாங்கள் எளிமையாக பகிர்றோம். இதில் எதையும் நாங்கள் வேணும்னு சேர்க்கலை, மாற்றலை, உருவாக்கலை. நம்பிக்கைக்குரிய ஆதாரங்களில் வந்த தகவல்களை தான் நேர்மையாக உங்ககிட்ட கொண்டு வரோம். அதனால் இதை பயமாக இல்லை, அறிவாக எடுத்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க நம்பகமான தகவல் மட்டும்தான். கருட புராணத்தில் ஒரு ரொம்ப அதிசயமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது. அதை கேட்டால் பெரிய பெரிய அறிவாளிகளுக்கே ஷாக் ஆகும். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? மரணம் அப்படியே திடீர்னு வந்துடும்னு. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. மரணம் வருவதற்கு முன்னாடியே அது சில தெளிவான அறிகுறிகளை நமக்கு காட்டும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த சைகைகளை நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது. கருட புராணம் சொல்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு மரணம் நெருங்கிறது அப்படின்னா அதுக்கு சுமார் 10 நாளுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையில் சில விசித்திரமான புரியாத மாதிரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கனவுல வித்தியாசமான காட்சிகள், மனசு திடீர்னு அமைதி இல்லாமல் ஆகிடுறது, புரியாத அனுபவங்கள் வருவது மாதிரி. இது சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இது இயற்கையும் ஆன்மாவும் சேர்ந்து கொடுக்குற முக்கியமான சைகைகள். வாழ்க்கை முடிவுக்கு வர்றது என்பதுக்கான அறிகுறிகள். இன்னைக்கு இந்த வீடியோவில் மரணத்துக்கு 10 நாள் முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த 7 ரகசியமான அறிகுறிகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்க உதவலாம். பழைய காலத்தில் ராஜா பரீட்சித்துக்கு 7 நாளில் மரணம் வரும்னு சாபம் கிடைச்சிது. அப்போது அவரும் இதே மாதிரி அறிகுறிகளை தேடினார். கருட புராணத்துலேயும் சிவபுராணத்துலேயும் இந்த விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷி ஆரம்பித்தார். முதல் அறிகுறி ரொம்ப நுணுக்கமானது. அது ஒருத்தருடைய நிழலோட சம்மந்தப்பட்டது. ஒருத்தருக்கு மரணம் நெருங்கும் போது அவருக்கு அவரோட நிழல் சரியாக தெரியாமல் போயிடுமா. தெரிஞ்சாலும் அது மங்களா வித்தியாசமா, சில சமயம் தலையில்லாத மாதிரி கூட தோன்றும். இதன் அர்த்தம் என்னன்னா, அந்த உயிரின் சக்தி இப்போ இந்த உடம்புல இருந்து மெதுவாக வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. உடம்புல உள்ள 5 மூலத்தத்துவங்களும் சமநிலை இழக்க ஆரம்பிக்கும். 2வது அறிகுறி மூக்கும் உணர்ச்சிகளும் சம்மந்தப்பட்டது. மரணத்துக்கு 10 நாள் முன்னாடி அந்த மனிதருக்கு மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விசித்திரமான வாசனை வரும். அது சுடுகாடு சாம்பல் மாதிரி அல்லது எரிஞ்ச மரக்கட்டையின் வாசனை மாதிரி இருக்கும். இதை காலகந்தம்னு சொல்லுவாங்க. அவரோட சுவை உணர்வும் குறைய ஆரம்பிக்கும். நல்ல சாப்பாடு கூட சுவை இல்லாமல் தோன்றும். நாக்கு கனமாகி பேசுறதுக்கும் கஷ்டம் ஆகும். 3வது அறிகுறி ரொம்ப விசித்திரமாக இருக்கும். கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். மரணம் நெருங்கும் போது சூரியனும் சந்திரனும் உடைந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குமா. பகல்லையே நட்சத்திரங்கள் தெரிஞ்ச மாதிரி தோன்றும். இரவில் நீல நிற ஒளி அல்லது தீமின்னல் மாதிரி காட்சிகள் தெரியலாம். உண்மையில் இது தெய்வீக காட்சி இல்லை, கண்களின் சக்தி உள்ளே திரும்ப ஆரம்பிக்குது. அதனால் வெளியுலக காட்சிகள் மங்களா தெரியுது. அது மட்டும் இல்லை, கண்ணாடியில் கூட தன்னோட முகம் தெரியாமல் வேற யாரோ மாதிரி அல்லது வெறும் வெற்றிடமாக தோன்றும். 4வது அறிகுறி மூச்சு சம்மந்தப்பட்டது. சாதாரணமாக நம்ம 2 மூக்கிலையும் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மரணம் நெருங்கும் போது ஒரு பக்கம் மட்டும் நீண்ட நேரம் ஓடும். இதோடு சேர்த்து உடம்புல சூடு அதிகமாகும், தாகம் அதிகமாக வரும். எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் திருப்தி கிடையாது. இதை நிர்வாண தாகம்னு சொல்லுவாங்க. 5வது அறிகுறி கனவுகளில் வரும். மரணத்துக்கு முன்னாடி அந்த மனிதருக்கு அவரோட முன்னோர்கள் கனவுல தோன்ற ஆரம்பிப்பாங்க. அவர்களே கூப்பிடுற மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டும் களிமண்ணில் சிக்கிக்கிட்ட மாதிரி அல்லது ஆழமான கிணற்றில் விளர்ற மாதிரி கனவுகள் வரும். கருப்பு உடை போட்ட நிழல் மனிதர்கள் சுற்றி இருப்பது போல தோன்றும். இது யமனோட தூதர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிற சைகை. 6வது அறிகுறி உடம்புல நடக்கும் மாற்றங்கள். திடீர்னு இடது கையில் அல்லது மார்பின் நடுவில் ஒரு விசித்திரமான அதிர்வு ஆரம்பிக்கும்.
அது நிற்கவே மாட்டேங்குது. அவரோட நகங்களும் கண்களும் மெதுவாக மஞ்சளா இல்லை கருப்பாக மாற ஆரம்பிக்கும். உடம்பின் நிறத்துலையும் மாற்றம் தெரியும். அதோட சேர்த்து கேட்கும் சக்தியும் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ள நடக்கிற ரத்த ஓட்டம், இதய துடிப்பு மாதிரி சத்தங்கள் கூட அவருக்கு கேட்காம போயிடும். ஒரு மனிதன் தன் காதுகளை மூடி பார்த்தாலும் உள்ளிருந்து வரும் அந்த இயற்கையான ஓசை கூட கேட்கலன்னா காலம் கதவுக்குள்ள நிற்குது என்பதுக்கான சைகைன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிஷி மெதுவாக சிரிச்சுட்டு அங்கிருந்த முனிவர்களை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னாரு, முதல் பகுதியில் நாம் உடம்பிலும் உணர்ச்சிகள்லையும் தெரிஞ்ச அறிகுறிகளை பார்த்தோம். ஆனால் இப்போ நான் உங்களை இன்னும் ஆழமான ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்கே தான் ஆன்மாவும் காலமும் நேரடியாக பேச ஆரம்பிக்கும். மரணத்துக்கு 10 நாள் முன்னாடி உடம்பு மட்டும் இல்லை, ஒருத்தருடைய ஆவியோட ஒளி, அதாவது ஆறா கூட மாற ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஒரு உயிரோட ஆவிக்கட்டு வெள்ளையா இல்லை மஞ்சளா பிரகாசமாக இருக்குமா. ஆனால் மரணம் நெருங்கும்போது அது மெதுவாக மங்களா அழுக்கான மாதிரி கடைசியில் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். பழமையான நூல்களில் ஒரு ரொம்ப ரகசியமான முறையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிழல் மனிதன் தரிசனம்னு பெயர். யாருக்காவது தங்களோட நேரம் நெருங்குதுன்னு சந்தேகம் வந்தால் அவங்க சூரியனை எதிராக இல்லை பின்னால் நின்று தங்களோட நிழலை கவனமாக பார்க்கணும். அப்புறம் உடனே வானத்தை கவனிக்கணும். அப்போது வானத்தில் தங்களோட நிழல் தலையில்லாமல் தெரிஞ்சா அடுத்த 10 முதல் 15 நாளுக்குள்ள அவரோட உயிர் வெளியே போகிறது உறுதி. இது ஏதோ மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை. உடம்புக்குள்ள உள்ள உயிர் சக்தி மெதுவாக குறையிறதுக்கான அடையாளம்தான். மணிப்பூர சக்கரத்திலிருந்து சக்தி விலக ஆரம்பிக்கும் போது நிழல் கூட முற்றிலுமாக மாற ஆரம்பிக்கும். ரிஷி தொடர்ந்து சொன்னார், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆகாய தத்துவம் விட்டு போக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தை சிந்திச்சு பாருங்க. நம்ம காதுகள் அந்த ஆகாய தத்துவத்தோட சின்னம். மரணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு காதில் ஒரு சத்தம் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கும். அது தொலைவில் ஏதோ தேனி ஒளி மாதிரி இல்லை சங்கு ஓசை மாதிரி இருக்கும். இதைத்தான் பிரபஞ்ச ஓசைன்னு சொல்லுவாங்க. இந்த சத்தம் முழுக்க மௌனமாகிடுச்சுன்னா அந்த உயிரோட இந்த பிரபஞ்சத்தோட இணைப்பு முறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த மனிதன் சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத கேட்பாரு. ஆனால் அதோட அர்த்தம் புரியாது. அவருக்கு எல்லாமே வெறும் சத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி 6வது நாளுக்கு வந்ததும் இன்னொரு விசித்திரமான மாற்றம் நடக்கும். நாக்கு மெதுவாக வளைஞ்சு போக ஆரம்பிக்கும். வாய்க்குள்ள உணர்ச்சி அதிகமாக இருக்கும். மணல் நிரம்பிய மாதிரி உணர்வு வரும். பேசணும்னு நினைப்பாரு, ஆனால் வார்த்தை வராது. தன் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடணும்னு நினைப்பாரு, ஆனால் குரல் ஒத்துழைக்காது. கண்கள்ல இருந்து வரும் திரவமும் சாதாரண கண்ணீர் மாதிரி இருக்காது. அது உடம்பின் உள்ளிருக்கும் சக்தி குறையிறதுக்கான அடையாளம். அதுக்கப்புறம் 4ஆம் நாள் 5ஆம் நாள் நேரத்தில் அவருக்கு முன்னாடியே இறந்தவர்களின் இருப்பு உணர்ச்சி வரும். அவர் வெறுமையாக ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு சிரிப்பார். சில நேரம் பயந்து கத்துவார். வீட்டில் இருக்கிறவங்க இதை வயசானதுனால இல்லை மன அழுத்தத்தினால நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் அவரோட பார்வை வேற உலகத்தை காண ஆரம்பிச்சிருக்கும். அவருக்கும் அந்த ஆன்மாக்கள் தெரிய ஆரம்பிக்கும். அவங்க அவரை அடுத்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக வராங்க. அவர் போயிராத இடங்களையும் பற்றி பேச ஆரம்பிப்பார். யமனோட தூதர்களையும் அவர் பார்க்க ஆரம்பிப்பார். இது சாதாரண கண்களுக்கு தெரியாத விஷயம். அதுக்கப்புறம் ரிஷி சொன்னார், மரணத்துக்கு 3 நாள் முன்னாடி இன்னொரு முக்கியமான அறிகுறி வரும். ஒருத்தர் தன் மூக்கின் முனையை பார்த்தா தெரியாமல் போயிட்டா அவரோட பார்வை இந்த உலகத்திலிருந்து விலகி போயிடுச்சுன்னு அர்த்தம். கண்கள் மேலே திரும்ப ஆரம்பிக்கும். பகல்லையே சிறிய ஒளி புள்ளிகள் தெரியும். சுற்றுல எல்லாம் புகை நிறைந்த மாதிரி அல்லது தீ சூழ்ந்த மாதிரி தோன்றும். இது உடம்புக்குள்ள இருக்கும் ஜீரண சக்தி குறையிறதுக்கான அறிகுறி. உடம்பின் உள்ளிருக்கும் சூடு குறையும் போது வெளியுலக எல்லாமே வித்தியாசமாக உணரப்படும். அப்போ முனிவர்கள் கேட்டாங்க, அந்த நேரத்தில் மனிதனுக்கு தன் தவறுகள் நினைவுக்கு வருமா? ரிஷி சொன்னாரு, கண்டிப்பாக வரும். மரணத்துக்கு 2 நாள் முன்னாடி அந்த மனிதனோட முழு வாழ்க்கையும் ஒரு படம் மாதிரி கண் முன்னாடி ஓடும். சின்ன வயசுல இருந்து இப்போ வரை செய்த நல்லதும் கெட்டதும் எல்லாம் நினைவுக்கு வரும். அவர் உள்ளுக்குள்ள வருத்தப்படுவார், திருத்திக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் நேரம் திரும்பாது. மூச்சு மாற ஆரம்பிக்கும். ஆழமாக மூச்சு விடுவார். காற்றை பிடிக்க முயற்சி செய்கிற மாதிரி. கைகள் கால்கள் குளிர ஆரம்பிக்கும். வயத்துக்கு கீழே உள்ள பகுதி
உணர்ச்சியும் எழுந்து போகும். இப்போ ஒரு சிறிய விஷயம் மட்டும் சொல்லணும். நீங்க ஒரு லைக் அல்லது சப்ஸ்கிரைப் பண்றது சின்ன விஷயம் போல தோணலாம். ஆனா அதால ஒரு உயிருக்கு உதவி கிடைக்கலாம். இந்த சேனல்ல வரும் வருமானம் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்கும் உதவியா பயன்படுத்தப்படுது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, நீங்க ஒரு பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லைங்க. ஒருவருக்கு உணவு கொடுக்குறீங்க. ஒரு காயமடைந்த பறவைக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க. ஒரு உதவி தேவைப்படுற உயிருக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க. அதனால உங்க மனசுல கொஞ்சமாவது அன்பு இருந்தா, இந்த நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அன்பு மெசேஜ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிந்தா கமெண்ட்ல உங்க இஷ்ட தெய்வத்தையும் எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.